தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. எங்கள் வேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் வேரில் தயவாயிரம், எங்கள் வேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் வேரில் தயவாயிரம். விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் தரையுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைப்பார கடவது. ஆமென். சேசு கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, திருவதனம் சுயப்படிந்தாராகியதே, திருவதனம் சுயப்படிந்த ஆராகியதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிவருண்ட எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. சேஷ்நாதர் சாமி பாடுபட்ட 4ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியற்ற சோதனம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரசித்து இயேசு தம் தாயை சந்திக்கிறார். சிலுவை தோலை அழுத்த, வேதனை இதயத்தை அழுத்த, கரடு முரடான பாதையில் போன அன்பின் வடிவமான அன்னை மரியாவும் தன்னோடு நடந்து வருவதை காண்கிறார். போராட்ட களத்தில் தன் அன்னையின் ஆசீர் தனக்கு இருக்கிறது என்பது இயேசுவுக்கு ஆறுதலையும் ஊக்கத்தையும் தருகிறது. உலகமே தன்னை ஒதுக்கிவிட்டாலும் தன்னை உதிரத்தில் தாங்கியவர் இன்னும் அருகில் இருப்பது இயேசுவுக்கு ஆறுதலாக இருக்கிறது. நாமும் அன்னை மரியாவை போல் சிறந்த அன்னையாக இருக்க முனைவோம். கடவுளின் கருணையை அம்மாவின் கண்களில் காணலாம். உயிரின் பிறப்பிடம் அம்மா. அம்மாவின் ஆதரவு இருக்கும் குழந்தைக்கு வானமும் கூட வசப்படும். ஆனால் இன்றைய சமூகங்களில் அம்மாக்கள் தனது கடமைகளையும் பொறுப்பையும் உணராது தாங்கள் கருணையின் வடிவங்கள் என்பதை பரபரப்பான வாழ்க்கை சூழலில் மறந்தே போகிறார்கள். உங்கள் குழந்தையின் முதல் ஆசிரியர் நீங்கள் தான் என்பதை அறிவீர்களா? இணையத்தில் ஏராளமாய் கற்றாலும் குழந்தைகள் விரும்பிய பாடம் படிப்பது நமது வாழ்க்கையில்தான். பெண்கள் தீயவர்களாக இருக்கலாம், தாயாருக்கு ஒருபோதும் தீயவர்களாக இருக்கக்கூடாது. அவநம்பிக்கையின் விதைகளை 1000 பேர் விதைத்தாலும் நம்பிக்கையின் நாற்றாங்கல்களாக தாய்தான் இருக்க முடியும். இன்றைய தாய்மார்கள் தொலைக்காட்சிக்குள் தொலைத்து போனால் நாளைய வரலாற்றை எழுதும் பேனாக்கள் முனையிடந்து விடாதா? இயேசுவுக்கு தூக்கம் தந்த அன்னை மரியாவை மனதில் ஏற்போம். சிறந்த தலைமுறையை உருவாக்குவோம். ஜெபம். அன்னை மரியின் அன்பு இயேசுவே, எங்களின் தாய்மார்களுக்கு அன்னையின் மனப்பான்மையை தந்து தங்கள் பொறுமையை உணர்ந்து குழந்தைகளுக்கு ஆறுதல் தந்திட அருள் புரியும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஆமென். எங்கள் வேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் வேரில் தயவாயிரம், எங்கள் வேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் வேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. ஆமென். வழிவந்தடி மோடும் வழி சுமந்தானே, வழிவந்த வழி துணையாய் பின்னாடி அக்காவுக்கு பின்னாடி வழி துணையாய் எனக்காக
சேஷநாத சாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். இயேசுவின் பாரத்தில் சீமோன் பங்கேற்கிறார். சிலுவை பயணத்தின் முடிக்கும் முன் இயேசு இறந்து விட்டார், சிலுவையில் அறைந்து சித்திரவதை செய்ய முடியாது என்ற கொடிய எண்ணம் கொண்டவர்கள் உலக மீட்பருக்கு உதவுவதற்கு சீரோன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவரை கட்டாயப்படுத்துகிறார்கள். கட்டாயத்தினால் இன்றி குற்றமில்லா இயேசுவின் மீதுள்ள கருசனையால் உதவ முன் வருகிறார் சீமோன். உலக மீட்பருக்கு உதவுகிறோம் என்று சீமோன் உணர்ந்திருக்கவும் இல்லை, வரலாற்றில் இடம்பெறப் போகிறோம் என்று நினைத்திருக்கவும் இல்லை. தாரினை படைத்த பரம தந்தையின் மகனுக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதை குறித்து கொள்ள வேண்டும். தனி மனிதராய் எதையும் சாதித்து விட இயலாது. ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி கொள்வதில் தான் வாழ்க்கை அமர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் வாழும் சமூகத்தில் எத்தனையோ பேரின் பிறரின் உதவிக்காக காத்திருக்கின்றார்கள். வசதி படைத்த பலர் தங்கள் சுண்டு விரலை சற்று நீட்டி உதவ முன்வந்தால் எத்தனையோ ஏழை எளியவர்கள் ஏற்றம் பெற்றிருப்பர். அடக்கி வைக்கப்பட்ட கருப்பு பணக்கட்டுகளில் சில காகிதங்கள் ஏழை மாணவனுக்கு கல்வி கட்டணமாக ஆக்காமே. வட்டிக்கு மேல் வட்டி என வட்டி எடுக்காமல் முடிந்ததை தாருங்கள் என்று கருணையோடு கூறினால் எத்தனையோ பேரின் தற்கொலைகளை தடுக்க முடியும். கல்யாண சந்தையில் வரதட்சணை கொடுக்க இயலாத கண்ணீரில் மூழ்கி இருக்கும் கண்ணீரை கரையேற்ற கருணை வெள்ளம் கொண்ட ஆண் மகன்கள் முன்வந்தால் பல பெண்களின் வாழ்வில் வசந்தம் வாழ்த்துரை பாடியிருக்கும். சிந்திப்போம். பிறருக்கு உதவ வாய்ப்பு அனைவரையும் தேடி வருகிறது. சீமானை போல நாமும் உதவ முன்வருவோமா? குரட்டை போன்ற வீடுகளில் வாழ்பவர்கள், குடிசையில் வாழும் எளியவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். செல்ல பிராணிகளுக்கு உணவூட்டும் சீமான்களே, நீங்களும் சீமான்களா மாறினால் இவ்வுலகம் பசி பட்டினியை பறந்தோடாதான். இதய கதவுகளை திறந்து சீமானாய் வாழ்வோம். ஜெபம். சீமோனின் உதவியை ஏற்றுக்கொண்ட இயேசுவே, வாழ்வின் வளங்களையும் அறிவையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள உதவும் உள்ளத்தை தந்தருளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்தவர்களுடைய ஆத்மாக்கள் பரிவுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பார கடவுளே. அந்த பக்கம் பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். களைத்திருந்த இயேசுவின் திருமுகத்தை கனிவுடன் துடைக்கும் வெரோனிகா. கருணையின் முகத்தில் காயத்தின் கோடுகள். ஒளிவெள்ளம் பூசிய இயேசுவின் முகத்தில் இப்போது மனித சாயலை மறைந்து போயிருந்தது. அவருடன் பயணித்த அனைவரும் ஓடி ஒளிந்துவிட்ட பிறகு வியர்வையின் உவர்ப்பும் குருதியின் சிவப்பும் மட்டுமே அவரோடு ஒட்டி இருந்தது.
அதிகார வர்க்கத்திற்கு பயந்து அடங்கியே போயிருந்தார்கள். ஆனால் சற்றும் பயப்படாத வெரோனிகா புயலென புறப்பட்டு இயேசுவின் புனித முகத்தை துடைக்கிறார். முகத்தை துடைத்ததில் என்ன துணிச்சலும் தியாகமும் இருக்கிறது என இதை சாதாரண நிகழ்வாக கருதலாம். பெண்களை மிகவும் அடிமைத்தனத்தில் அமுக்கி வைத்திருந்த யூத சமுதாயத்தில் அத்தனை கொடியவர்கள் மத்தியில் ஒரு பெண் இளம் வயதான ஆண்மகனான இயேசுவின் முகத்தை துடைத்தார் என்றால் அது ஒரு புரட்சியான செயல் அல்லவா? வெரோனிகாவின் செயலை அங்கீகரிக்கின்றீர்கள் இயேசு. இன்றைய நாகரிக உலகில் பெண்களின் அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்து வெரோனிகாவை போல நன்மைக்கு துணை நிற்க தயாராம். புரட்சி புதுமை எனும் பெயரில் முகம் சுளிக்கும் ஆடைகளையும் அலங்காரங்களையும் செய்வது பெண்மைக்கு அழகு சேர்க்காது. பெண்களை போக பொருளாய் பாவிக்கும் கயவர்களுக்கும் தைரியமுடன் உங்கள் சாதனையால் சவுக்கடி கொடுங்கள். துணிச்சலும் இரக்கமும் பெண்மையின் தனிப்பண்புகள். இவை இரண்டும் சேர்ந்து கொண்டால் பெண்ணினத்தினால் இம்மன்னகமே மாண்பு பெறும். தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு வெரோனிகாவை போல வெகுண்டெழுங்கள். உலகமே வெளிச்சம் பெறும். ஜெபம். முகத்தை துடைத்த வெரோனிகாவிற்கு தம் முகத்தையே பதிவு செய்து கொடுத்த இயேசுவே, முகமிழந்து அடிமைகளாய் கிடக்கும் பெண்ணினம் சமத்துவம் கண்டிட அருள் தரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாற்றி உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், மனிதரை சாதிகளுடைய ஆக்குமாங்கள் தலைகளுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இணைப்பார் கடவுளே. அண்ணா முன்னாடி முன்னாடி வா, முன்னாடி வா, இங்கே வா. இங்கே வா, இங்கே வா. சாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். ஏழாம் நிலை. இயேசு 2ஆம் முறை தரையில் விழுகிறார். பாரமான சிலுவை இயேசுவை 2ஆம் முறையாக கீழே தள்ளிவிட்டது. விழுந்து விட்டோமே என்ற விரக்தி இல்லாமல், யாருமே தூக்கிவிட இல்லையே என்று குறைபட்டுக் கொள்ளாமல் விழுந்த வேகத்தில் எழுந்து நடக்க உத்வேகம் கொள்கிறார். சிலுவை பயணத்தில் விழுவதை இயேசுவால் எப்படி தவிர்க்க முடியவில்லையோ அப்படியே வாழ்க்கை பயணங்கள், துன்பங்கள், நெருக்கடிகள் சில நேரங்களில் விழுவதை தவிர்க்க இயலாது. விழும்போது எழும் வேதனை யதார்த்தமானதுதான். எழுச்சியும் வீழ்ச்சியும் வாழ்வின் இருவேறு பக்கங்கள். வெற்றியை இனிமையாய் ஏற்றுக்கொள்ளும் இதயம் தோல்வியை ஏனோ மறைத்துவிட முயற்சிக்கிறது. வெற்றி என்னாலும் தோல்வி பிறராலும் வந்தது என பழிபோட முயற்சிக்காமல் ஏன் விழுந்தோம் என்று சற்று யோசித்தால் எப்படி எழுவது என்னும் விடை தானாகவே கிடைக்கும். வாழ்க்கையின் ஒவ்வொரு வீழ்தலும் ஒரு பாடம். உண்மையான நண்பர்களையும் போலியானவர்களையும் தெளிவாக்கும் கண்ணாடி. நோய் வந்ததற்கும் தொழில் நஷ்டத்திற்கும் கணவன் மனைவி பிரச்சனைக்கும் செய்வினையே காரணம் என்று மந்திரவாதிகளை நாடினர் பொறுப்பற்ற விதத்தில் செய்கிற வினைகளே காரணம். உலகில் சாதித்தவர்கள் எல்லாம் சாத்தானின் தயவில் உயர்ந்தவர்கள் அல்ல. வீழ்ந்த இடத்தில் விசாரணை நடத்தி விண்ணை தொட்டவர்கள் தான். துன்பங்கள் கற்றுத்தரும் பாடமே கடைசி வரை கை கொடுக்கிறது. எனவே விழுந்து விட்டோமே என வருந்தாமல் பட்டு அறிந்து கொள்ள இறைவன் தந்த வாய்ப்பு என்று எண்ணி எழுந்து நடப்போமே. ஜெபம். தரையில் தானாக விழுந்து தானாக துணை செய்யும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாற்றி உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம்.
விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வசன இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. சாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இயேசுவின் துயரநிலை கண்டு எருசலேம் நகர பெண்கள் கண்ணீரோடு இயேசுவின் பின்னால் நடந்து வந்தார்கள். நிரபராதிக்காய் தண்டனை என்று நொந்து அழுதார்கள். இதற்கு முன் எத்தனையோ குற்றவாளிகள் இதே பாதையில் சிலுவை சுமந்து சென்றிருப்பார்கள். ஆனால் அன்றெல்லாம் அழாதவர்கள் இயேசுவுக்காக அழுகிறார்கள் என்றால் இயேசு குற்றவாளி அல்ல என்று உறுதியாக நம்பினார்கள். கண்ணீர் வழியாக அவர்கள் வெளிப்படுத்திய கருணையை இயேசு ஆறுதலாக கருதுகிறார். தன் துன்ப நேரத்திலும் கருணை மாறாமல் கண்ணீர் வடித்த பெண்களிடம் ஆறுதல் கூறி பேசுகிறார். உலகம் தனக்காக கண்ணீர் வடிப்பதை இயேசு ஒருபோது விரும்புவதில்லை. மக்கள் தங்களின் பாவ அழுக்குகளை கண்ணீரால் கழுவிக்கொள்ள வேண்டும் என்பதை இயேசுவின் விருப்பம். இயேசுவின் பாடுகளை நினைத்து ஆலயத்தில் அழுவது அர்த்தமற்றது. நாம் நினைத்து அழ வேண்டியது நம் சமூகத்தில் நிலவும் அவலங்களுக்காக, பிறரை சுத்தி கிழித்த கூறிய சொற்களுக்காக, குடியிருப்பு காலனி முதல் அடக்கம் செய்யப்படும் கல்லறை தோட்டம் வரை கோரத்தாண்டவம் ஆடும் ஜாதி வெறிக்காக அழுவோம். திருமணம் எனும் திருவருட்சாதனத்தை வரதட்சணை எனும் பெயரில் வியாபாரமாக்கியதற்காக அழுவோம். பெண்ணை போக பொருளாக காட்டி பெண்ணின் மாண்பை கெடுக்கும் ஊடகங்களுக்காக அழுவோம். வறியவனை வாட்டி வதைக்கும் வட்டி கொடுமைக்காக அழுவோம். கொலைகள் ஏழைகளின் கண்ணீருக்கு காரணமாகிறாமல் இனி வழிந்தோடும் நீரை நம் விரல்களால் துடைப்போம். சமூக அழுக்குகளை கண்ணீரால் செலவை செய்வோம். நாம் கூற வேண்டிய ஆறுதல் நாம் வழிபடும் இயேசுவுக்கு அல்ல, நம் கண்ணீரே வீடுகளில் வாடி கிடக்கும் இயேசுவின் சாயலை பெற்ற வறியவர்களுக்கு. ஜெபம். எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே, எங்கள் வாழ்வில் சந்திக்கும் வறியவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களது கண்ணீரை துடைத்திட கருணை உள்ளத்தை தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாற்றி உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரியாதைகளுடைய ஆத்துமாக்கள் சரீரனை இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. சாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம்.
இயேசு மூன்றாம் முறையாக பறையில் விடுகிறார். கல்வாரியை நோக்கி கருணை மைதினின் பயணத்தில் இன்னும் ஒரு தடங்கள் தளர்வும் தடுமாற்றமும் இணைந்திட இயேசு தடுமாறி மூன்றாவது முறையாக பறையில் விடுகிறார். பாதி வழியிலேயே இயேசு இறந்து விடுவாரோ என்ற பரபரப்பு படைவீரர்களுக்கும் அவர்களின் எண்ணத்தை வாசிக்க இயேசு மூணு வேகத்தையும் காட்டி எழுந்து நடக்கிறார். நாம் தியானிக்கும் சிலுவை பாதையில் இயேசு தலையில் விழும் நிலை மட்டும் 3 முறை திரும்ப திரும்ப நம் சிந்தனைக்கு தந்திருப்பதில் காரணம் உண்டு. நம் வாழ்க்கை பாதை என்னும் சிலுவை பாதையில் தொடர்ந்து வரும் சோதனைகளும் எழுச்சிகளும் இயல்பானவையே என்பதை இயேசுவின் பாடுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசுவின் விழுதுகள் 3 முறை தொடர்ந்து வருகின்றன. வருத்தம் வாழ்வை வாட்டியெடுக்கும் விழுந்து விடாமல் அலைகளை கருத்து கொண்டு ஆழியில் முன்னேறும் ஓடம் போல தடைகளை தாண்டி முன்னேறி நகர வேண்டும். எண்ணங்களை செயல்படுத்தும் போது ஏற்படும் சறுக்கல்களில் குறுக்கீட்டால் பின்னடைவு என்று கருதாமல் முயற்சி திருவினையாக்கும் என எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து வரும் போராட்டங்களால் தன்னம்பிக்கையை இழப்பவர்களை சாம்பலில் இருந்து உயிர் பெற்றிடும் பீனிக்ஸ் பறவையை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முடிந்துவிட்டது என மூட்டை கட்டி முடித்திலிருந்து தொடக்கம் ஒன்று தழுவிடும் என்பதை மறவாதீர்கள். அழுத்துகின்ற பூமியை கிழித்துக் கொண்டு வெளிவரும் விதைகளைப் போல நெருங்குகின்ற இடையூறுகளை நிறுத்திவிட்டு முயற்சியோடு முன்னேறுங்கள். தன்னம்பிக்கை மட்டும் போதும். இயேசுவை போல எழுந்து நடப்போம், வாருங்கள். ஜெபம். நம்பிக்கை இழக்காமல் உறுதியுடன் எழுந்து நடந்து இயேசுவே வாழ்வைக்கு சிலுவைகளால் விரக்தியில் விழுந்து கிடக்கிறோம். புதிய தொடக்கத்தை எங்களுக்கு தந்துள்ளோம். ஆமென். தந்தைக்கும் அவனுக்கு தூய ஆவியானவருக்கு மாற்றி உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். அண்டை சாமிகளுடைய ஆத்துமாக்கள் சபைகளுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தின் இடைக்கால கடவுளே. சுத்தியல் வச்சு அடிங்க. சாமி பாடுபட்ட பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை வலுக்கட்டாயமாக உரிகிறார்கள். உயிர் போகும்போது மானமும் சேர்ந்து போக வேண்டும். கொலைகாரர்கள் மலிவாக நினைத்ததன் விளைவாக உடல் வேதனையோடும் மனவேதனையையும் அதிகப்படுத்தும் நோக்கத்தில்
காயத்தோடு ஒட்டியிருந்த ஆடையை வலுக்கட்டாயமாக களைகிறார்கள். மனித உரிமை மீறலின் அதிகபட்சம் அத்துமீறல். இதுதான் உருவிழந்து உடையிழந்து இயேசு மௌனமாக நிற்கிறார். வாடி நின்றவர்களை எல்லாம் நாடி சென்று நலமுறிந்த நல்லவருக்காய் இந்த அவல நிலை. ஒருவரை கொலை செய்வதை விட அவமானப்படுத்துவதே கொடூரமானது. சுயமரியாதையில் மனிதனுக்கு மட்டுமே அத்துமீறும் அதிகாரம் யாருக்கும் வழங்கப்படவில்லை. ஆனால் இன்றும் எத்தனையோ அத்துமீறல்கள், வறுமையை சாதகமாக்கி வரியோரை சூறையாடும் அக்கிரமங்கள், உடல் பலத்தில் குறைந்தவன் என்ற பெண் பாலியல் அத்துமீறல்கள், நாட்டு பூசாமல் பிறருக்கு எதிராக பரப்புகின்ற அவதூறு கதைகள், தனக்கு ஆகாதவர்களின் நட்பை சிதைக்க பயன்படுத்தும் அழுக்கு வார்த்தைகள், இவர்கள் ஒளிந்திருந்து கொள்ளும் நச்சு பேர்வழிகள், இவர்களின் அவதூறுகளால் எத்தனை பேரின் இதயங்கள் நொறுக்கப்பட்டிருக்கும். வெளிப்பார்வைக்கு புனிதமான புண்ணியவான்கள் போல நடந்து கொள்வார்கள். உள்ளே கொடிய விஷம் கொண்டிருக்கும். இவ்வாறான நட்புகளுக்கு நாம் துணை போகக்கூடாது. அநியாயமாய் அடுத்தவர்களை அவமானத்தை ஏற்படுத்தும் மனித போலிகளை உங்களின் முடிவு மிக கொடூரமாய் இருக்கும் என்பதை மறவாதீர்கள். பிறருக்கு எதிராக பேசுகிற போது வதந்திகளை பரப்பும் போதும் இயேசுவின் ஆடையை மீண்டும் கலைத்து அவமானப்படுத்துகிறீர்கள். கொண்ட இயேசுவே, எங்கள் சமூகங்களில் அன்றாடம் அரங்கேறும் அத்துமீறல்களில் இருந்து அப்பாவி மக்களை காத்திடவும், மனித உரிமைகளை காத்திடவும், மனித உரிமைகள் மதிப்பிடவும் எங்களுக்கு அழைத்தாரும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியானவருக்கு மாற்றி உண்டாவதாக. தொங்கியதே சிறுமைகளில் தேவனேசுடன் தொங்கியதே உலகமே உலகெங்கும் குருதி பொங்கியதே உலகமே உலகெங்கும் குருதி பொங்கியதே தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. சாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று சூத்திரம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்த உலகத்தை மீட்டு ரசித்தேன். இயேசுவை சிலுவையில் ஆணிகளால் அறைகிறார்கள். பல பேருக்கு நன்மை செய்ய நீண்ட கைகளும் ஊரங்கும் நடந்து சென்று நற்போதனை செய்த கால்களும் இப்போது கொடிய ஆணிகளுக்கு இரையாகின்றன. ஆணிகளால் துளைக்கப்பட்ட உடலிலிருந்து பீரிட்டு பாயும் ரத்தம் பூமியை சிவப்பாகிறது. வேதனையை பொருட்களாது கதறுகிறார் இயேசு. கொலைகாரர்களின் கொடிய செடிகளில் இச்செம்மறியின் மரண குரல் எங்கே கேட்கப் போகிறது? இயேசு போல நித்தமும் நமது மத்தியிலே அறையப்படுகிறதை பற்றி நாம் அக்கறைப்படுகிறோமா? பறவைகளையும் தக்க நீல சிலுவை சங்கம் உயர்த்தம் உள்ளது. ஆனால் விவாதித்து வருகிறார்கள். குடும்பங்களிலும் கொலைகாரர்கள் இருக்கின்றார்கள். கருணை கொலை என்னும் பெயரில் உயிரின் ஓட்டத்திற்கு உலை வைப்பதும் வாழே மாயம் என தற்கொலையில் ஈடுபடுவதும் ஆணிகளாகி மகிழ்ச்சிக்கு இடையூறு. ஆத்துமாக்கள் கரைசுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார. ஒளிமறைந்து இருளாகியதே உலகிற்கு ஒளிமறைந்து இருளாகியதே
எனக்காகவோ தேவா எனக்காகவோ விடுவையில் திகழுந்த எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. சேஷநாதர் சாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியென்று தோற்றம் பண்ணுகின்றோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவை சுமந்த உலகத்தை நீங்க ரசித்தேன். இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். உலகை உருவாக்கி பாவக்கரை நீக்கி நிறைவாக்க வந்த இயேசு எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று தந்தையின் கைகளில் தம் உயிரை ஒப்படைக்கின்றார். கதிரவனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது என்னவோ கண்ணை மூடிக்கொண்டு காரிருளை கக்கியது. இயேசுவின் பாதம் பட்ட ஆலய திரை இறைவனுக்கே இறப்பா என்று தன்னை பிடித்துக் கொண்டது. உலகின் உயர்ந்த தியாகம் உயிர் தியாகமே. இதற்கு மேல் எதையும் யாரும் தந்துவிட இயலாது. பூமியில் பிறப்பு போல இறப்பு உறுதியானது. பூமி ஒரு சுற்றுலா தலம்தான். இங்கு எவரும் நிரந்தரமாக தங்க இயலாது. இந்த உண்மை இறப்பு நெருங்கும் போதுதான் பலருக்கும் உரைக்கின்றது. பங்களா கட்டி பணக்கட்டுகளில் படுத்துறங்குகின்றவர்கள் தனக்கு மரணமே வரப்போவதில்லை என்று கனவிலே இருக்கின்றனர். ஆனால் அலையாய் விருந்தாளியாய் வரும் மரணம் அவர்களை அள்ளிக் கொண்டு போய் விடுகின்றது. தங்களின் கனவு நனவாகவில்லை என்று அங்கலாய்த்து மனமின்றி உலக வாழ்விலிருந்து விடை பெறுகின்றார். ஆனால் இயேசுவின் வாழ்நாள் மிக குறைவுதான். ஆனால் சாக போகிறமே என்ற துளியளவு கவலையோ பயமோ இல்லை. பணிகளை முடித்துவிட்ட நிறைவு இயேசுவினுள் இருந்தது. மரணம் நெருங்கும் போதுதான் பணப்பெட்டிகளோடு செலவிட்ட நாட்களை குடும்பத்துடன் குழந்தைகளுடன் செலவிட முடியாமல் போய்விட்டதே என்று விரும்புகின்றனர். வாழ்க்கையின் கடைசி படிக்கட்டில் ஏறிய பின்தான் ரசிக்க முடியாமல் கடந்து போன படிகளை பின்னோக்கி திரும்பி பார்க்கின்றனர். சாவு வந்த பிறகு வாழ்வை நினைத்து என்ன பயன்? உயிரோடு உலகும் காலத்தில் உள்ளோடு உதவி செய்து மன திருப்தி கொண்டால் இயேசுவை போல் எல்லாம் நிறைவேறிவிட்டது என நிம்மதியாக கண்மூடலாம். தன்னை கரைத்த பிறகு ஒளி தரும் மெழுகுதிரி போல் சிலர் இருப்பதால் தான் பலர் வாழ்வை கண்டு ரசிக்க முடிகின்றது. சுயநலமற்ற இவ்வுலகில் மனித நேயம் உள்ள தியாக சுடர்களை ஏற்றி வைத்தோம். ஜெபம். தியாக உள்ளத்துடன் மரணத்தை ஏற்ற இயேசுவே, பிறர் வாழ்வு தர எங்களே தியாகம் செய்திடும் மனத்தை தாரும். நாங்கள் வாழும் சமுதாயத்தை தியாக பூமியாய் மாற்றியருளோம். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியானவருக்கும் மாற்றி உள்ளார்கள். இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். யோவான், இதோ உன் தாய். அம்மா, இதோ உன் மகன். ஏலி ஏலி லமா சபக்தானி. என் இறைவா என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உன்னை
இறங்கும் பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும் உந்தன் மடி தேடும் பாவியா உன்னை தினம் மறந்தேனா பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும் பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும் பண ஆசையில் புகழாசையில் உலகத்தில் பாவம் நான் செய்தேன் பண ஆசையில் புகழாசையில் உலகத்தில் பாவம் நான் செய்தேன் உன்னையிலானி அறிந்தவர்காய் நீ உன்னையிலானி அறிந்தவர்காய் நீ தேவனோடு சேவித்தவர் நீ பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும் பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும் காருண்யமே உந்தன் வழி தேடும் பாவினான் உன்னை தினம் மறந்தேனா பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும் பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாற்றி உண்டாவதாக. எங்கள் வேரில் தயவாயிரம் சாமி எங்கள் வேரில் தயவாயிரம் சாமி எங்கள் தயவாயிரம் விசுவாசங்களுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இணைப்பார கடவுது. சாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். சோத்திரம் பண்ணுகிறோம். பாரமான சிலுவையில் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்து. 13ஆம் நிலை. இயேசுவின் திருவுடலை தன் மடியில் சுமக்கும் அன்னை. 33 ஆண்டுகளுக்கு முன் பெத்லகேம் மாட்டுத் தொழுவத்தில் பச்சிளம் பாலகன் இயேசுவை மகிழ்வோடு மடியேற்றிய மரியன்னை. அதே இயேசுவை உயிரற்ற உடலாய் தன் மடி மீது தாங்கும் வேதனையை எப்படி பொறுத்துக் கொள்வாள்? முட்களிடையே புள்ளிகளில் செங்குருதியால் விடப்பட்ட கோலங்கள் இயேசுவின் மேனியில் சிந்திய செந்நீர் இப்போது கண்ணீராய் அன்னை மரியாயின் கண்களில் வாழ் இதயத்தை ஊடுருவிய போதும் மகனை மக்களுக்காகவே அர்ப்பணித்தார். மகனை இழந்த வருத்தம் ஒரு புறம், மக்களுக்காகத்தானே என்று ஆறுதல் ஒரு புறம். அன்னை மரியாவை நினைக்கிறவர்கள் தங்களை உதிரத்தில் தாங்கி உயிர் கொடுத்த நம் தாயை நினைக்க வேண்டும். வர்த்தகமாக்கிய போன உலகில் உருவாக்கியவளை உயிர் கொடுத்தவளை காண
வருட விடுமுறை கூட சிலருக்கு கிடைப்பதில்லை. அன்பு என்னும் வார்த்தையின் சடை வடிவமே அம்மா. படைத்த அனைவர் அறிவிலும் இறைவன் இருந்து வழிநடத்த உருவாக்கிய பாத்திரம்தான் அம்மா. நமது கண் கலங்கும் முன் காரணம் அறிந்து அதை துடைக்கும் கரங்கள் தாயின் கரங்கள். வெளியுலகம் அறியாததாலோ என்னவோ தாய்மார்கள் நவீன உலகில் வாழும் குடும்ப உறவுகளோடு ஒத்துப்போக மறுக்கலாம். உங்கள் மனைவி மக்களோடு சண்டை வளர்க்கலாம் என்றால் அம்மரத்தின் அடியில் இருக்கும் ஆணிவேர் அம்மா. மரத்தின் வேர் அழகாய் இருப்பதில்லை, அது தேவையில்லை என்றால் மரத்தின் நிலை என்னவாகும்? முதிர் வயதில் இருப்பவர்களை மாற்றிவிட நினைக்காதீர்கள். அவர்களுடன் ஒத்துப்போக பழகிக் கொள்ளுங்கள். வயோதிக காலத்தில் வயது முதிர்ச்சியாலும் நோயின் தளர்ச்சியாலும் வாழ்பவர்களை கண்ணீர் சிந்தாமல் வழி அனுப்புவது நம் கடமை அல்லவா? ஜெபம். உமது அன்னையே, எங்களுக்கு கொடையாக தந்த இயேசுவே, அன்பின் வடிவமாக அம்மாக்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களை கனிவோடு கவனித்துக் கொள்கின்ற கருணை இதயத்தை தாரும். ஆமென். பாவி பெற்றெடுத்தே மண்ணுலகை கையளித்தே இந்த கோலம் கொள்வதற்கோ உம்மை நான் வளர்த்து வந்தேன். இந்த கோலம் கொள்வதற்கோ உம்மை நான் வளர்த்து வந்தேன். நான் பாவி பெற்றெடுத்தேன் மண்ணுலகை கையளித்தே இந்த கோலம் கொள்வதற்கோ உம்மை நான் வளர்த்து வந்தேன். இந்த கோலம் கொள்வதற்கோ உம்மை நான் வளர்த்து வந்தேன். ஆயிரம் சூரியன்கள் போது சேர்ந்து உதித்ததை போல் என் மடியில் நீ பிறந்தேன், பிறவினால் மகிழ்ந்தேன். என் மடியில் நீ பிறந்தேன், பிறவினால் மகிழ்ந்தேன். நான் பாடி பெற்றெடுத்தேன் மண்ணுலகில் கையளித்தேன். இந்த கோலம் கொள்வதற்கோ உம்மை நான் வளர்த்து வந்தேன். இந்த கோலம் கொள்வதற்கோ உம்மை நான் வளர்த்து வந்தேன். பார்த்தோர்கள் தலை மறந்தால் உன்னழகினால் புகழ்ந்தார். மண்ணுலகில் அரசரித்தார், விண்ணுலகின் தோதரித்தார். மண்ணுலகின் அரசரித்தார், விண்ணுலகின் தோதரித்தார். நான் பாவி பெற்றெடுத்தேன் மண்ணுலகில் கையளித்தேன். இந்த கோலம் கொள்வதற்கோ உம்மை நான் வளர்த்து வந்தேன். இந்த கோலம் கொள்வதற்கோ உம்மை நான் வளர்த்து வந்தேன். உம்மை நான் ஈன்றதை நான் ஊரெல்லாம் பெருமை கொண்டேன். என் பிறவி உம்மை நினைத்து உலகத்தை மறந்திருந்தேன். என் பிறவி உம்மை நினைத்து உலகத்தை மறந்திருந்தேன். நான் பாவி பெற்றெடுத்தேன் மண்ணுலகில் கையளித்தேன். இந்த கோலம் கொள்வதற்கோ உம்மை நான் வளர்த்து வந்தேன். இந்த கோலம் கொள்வதற்கோ உம்மை நான் வளர்த்து வந்தேன். நான் பாவி பெற்றெடுத்தேன் மண்ணுலகில் கையளித்தேன். இந்த கோலம் கொள்வதற்கோ உம்மை நான் வளர்த்து வந்தேன். இந்த கோலம் கொள்வதற்கோ உம்மை நான் வளர்த்து வந்தேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சரீரத்துடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். உரைய வைத்தனரே ஆண்டவரை
சிறை வைத்தனரே ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே எனக்காகவோ மூர்சல் உன்னை நான் விரைவில் சந்திப்பேன், உன்னில் நான் உயிர்ப்பேன். தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை ஒரு தருளும் என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை ஒரு தருளும் என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை ஒரு தருளும் என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, கல்வாரிநாதா கரை போக்கிடும்